சங்கீதங்களின் புத்தகம் 106 சங்கீதம் 9வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசி. சங்கீதம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெற்றாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போட போறீங்கன்னா, என்னை இந்த 10வது மாதத்திலே ஆழங்களிலே என் தேவன் நடத்த போகிறார். கைகளை தட்டி நல்லா எல்லாம் அப்படியே மேலோட்டம் மிதக்கிறது போல இருக்கு. அல்லேலூயா. காலையில் அதாவது மாதத்தில் ஒரு தடவை தான் 5 மணிக்கு எழுந்துப்போம். வாக்குத்தத்த பிரேயருக்கு தான். அதனால தான் எல்லாருக்கும் கிரு கிரு கிருன்னு இருக்குது இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்கள். தினமும் எழுந்துக்கிற அந்த பழக்கம் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? உற்சாகமாக இருப்போம். மாதத்தில் ஒரு முறை எழுந்தால் தான் இப்படி இருக்கும். பாருங்க, கண்டினியூவாக எழுந்துக்கிறவங்களாம் உற்சாகமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இந்த இடையில இந்த ஒரு நாள் எழுந்துக்கிறவங்க மட்டும்தான் ஒரு தெளிவே இல்லாத இருப்பாங்க. சரி, இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன்னை ஆழங்களிலே நான் நடந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 10வது மாதம் 9 மாதம் நம்மளை நடத்த முடியாத ஒரு ஆழத்துக்குள்ளே தேவன் நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது என்னாச்சா? வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். நம் தேவன் நம்மளை நடத்துகிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா நம்ம தேவன் தான். எல்லா வழிகளிலும் நடத்துவார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா சொல்லுங்க? எல்லா வழியிலும் நடத்துவார். நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். அடுத்து நெருக்கத்தில் நடத்துவார். சொல்லுங்க. அப்புறம் வேற அப்புறம் போஷித்து நடத்துவார். அப்புறம் அவ்வளோதானா? பாதுகாத்து நடத்துவார். அப்புறம் சொல்லுங்க, அவ்வளோதானா? வனாந்தரத்தில் நடத்துவார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நடத்துகிறதுல அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லலாம். நம் தேவன் நம்மளை நடத்துகிற தேவன். எல்லா வழிகளிலும் அவர் நம்மளை நடத்தலைன்னா இன்னைக்கு நம்ம நடந்து போகவே முடியாது. உண்மைதானே? அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் மட்டும் நம்மளை கரம் பிடித்து நடத்தலைன்னா நம்ம சில பாதைகளில் என்ன செய்வோம்னா அப்படியே விழுந்து போய் விடுவோம். ஆனாலும் விழுந்து போன சூழ்நிலைமையில் கூட நம்மளை திரும்பவும் கை தூக்கி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தெய்வம் தான் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னை ஆழங்களிலே இந்த மாதம் நடத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழத்தில் நான் நடத்த போகிறேன் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற வேளையில் அவர்களை எப்படி நடத்தினார் என்றால், மேலோட்டமான பாதையில் நடத்தல, ஏதோ மேலே அவர் நடத்தல, அதிசய விதமாக எப்படி நடத்துகிறார்னா, இந்த பூமியில் நடக்க அவர் பண்ணலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று செஞ்சார். வழியே இல்லாத சூழ்நிலைமையில், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில், எந்த வழி போகிறதும் தெரியாத ஒரு சூழ்நிலைமையில் சிவந்த சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி அதன் நடுவிலே நடத்தினார். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை என்ன செஞ்சாராம்? அதட்டினார். அதட்டின உடனே அது என்ன ஆயிடுச்சான்? வற்றி போயிடுச்சு. சமுத்திரம் எப்படி இருக்குங்க? நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இங்கே கரை இருக்கும். உள்ளே நடந்து போய்கிட்டே இருந்தால் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அது எவ்வளவு ஆழம் இருக்கும் நமக்கே தெரியவே தெரியாது. ஆனால் நம் தேவன் பார்த்தீங்கன்னா அந்த சிவந்த சமுத்திரத்தை அதட்டினது மாத்திரம் இல்லை, அந்த தண்ணீரை வற்றி போக பண்ணி அந்த ஆழத்தில் கர்த்தர் நடத்தினாராம். உங்களையும் என்னையும் பார்த்து இந்த மாதம்
தேவன் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி அந்த ஆழத்திலே நடத்தினேனோ அதே போல நீ வழி தெரியாம நின்றுட்டு இருக்கிற, எந்த வழியில போறதுன்னு தெரியல, 9 மாதமும் நீ தத்தளித்து கரையிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக அந்த சமுத்திரத்தை, அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, அந்த கலக்கத்தை நான் அதட்டுகிறவர் மாத்திரமல்ல, அதை வற்றி போக பண்ணி நான் உன்னை ஆழங்களிலே நடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லு. நமக்கு தான் ஆழத்தில் போனால் விழுந்துருவோமேன்னு பயப்படுவோம் இல்லையா? உண்மையா இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போனால் எப்படிப்பட்ட ஆழத்திலையும் அவர் நடத்தி, ஏன்னா அவருக்கு மேலோட்டமாய் தன் ஜனங்களை நடத்துகிறது பிடிக்காது. அல்லேலூயா. நம்மளையே எடுத்துக்கொள்ளுங்க. மேலோட்டமாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அது நல்லா வருமா? படிக்கிற பிள்ளைங்க மேலோட்டமாக போய் படிச்சுட்டு வந்தால் மார்க் எடுப்பாங்களா? சமைக்கிற நீங்கள் மேலோட்டமாக நல்லா சமைச்சாலே நல்லா வராது இல்லையா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க. நல்லா வராது. இதில் மேலோட்டமாக சமைச்சா எப்படி வரும்? யார் சாப்பிடுவா? அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு ஆழம் இருக்கிறது. அந்த ஆழத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற கழுத்தில், அப்புறம் காதில், கையில், இதிலெல்லாம் போட்டிருக்கிற இந்த விலை மதிப்புள்ள பொருட்களெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? எங்கேருந்து எடுக்கிறாங்க? நானும் யோசிப்பேன், இந்த முத்துக்கள்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஆழத்தில். மரத்துலையா காய்க்குது? மரத்தில் கோல்டு காய்க்கணும்னா ஒரு மரம் கூட நம்ம தேசத்தில் இருக்காது இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே? அதனால தான் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது, அது மதிப்புக்குரியதாக இருக்கிறது என்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆழங்களிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன்தான் அந்த விலை மதிப்பு உள்ள ஆசீர்வாதங்களையோ, அந்த விலையேற பெற்ற அந்த ஆசீர்வாதங்களையும் நம்மளை சுகந்தரிக்கும்படியாய் இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஆழத்திலே நடத்தி கொண்டு செல்ல போகிறார். நீங்கள் மேலோட்டமாக போய் சமுத்திரத்தில் மீன் பிடிக்க போனால் என்ன, கரையோரத்தில் என்ன ஒதுங்கும்? என்ன மீன் கிடைக்கும்? நெத்திலி மீன். அப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தெரியாதா? சொல்லுங்கள். கவலை மீன். ஏற்கனவே கவலையாக இருக்கு, இதில் எனக்கு கவலை தான் மாட்டுது. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலை மீனும் இல்லை, நெத்திலி மீனும் இல்லை, நீ ஆழத்துக்குள்ளே போகும் பொழுது உன்னை வஞ்சிரங்களை பிடிக்க செய்வேன். அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்க, வேற என்னென்ன மீன்? சொறாவை பிடிக்க செய்வேன். இதெல்லாம் எங்கே இருக்கும்? ஏன் ஆண்டவர் நினைச்சா திமிங்கலத்தையே பிடிக்க செய்வார். என் தேவன் அதிசயமானவர், என் தேவன் ஆச்சரியமானவர், என் தேவன் செயல்களிலே வல்லமை மிக்க தேவன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த இந்த சிவந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் எப்படி நடக்க முடியும் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை துயங்கி இருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை எப்படி மாற்றிட்டாரா? அவங்க நடக்கக்கூடிய ஒரு வெட்டாந்தரையை போல கர்த்தர் நமக்கு முன் செல்லுவார் என்றால் நமக்கு முன்னே போய் கோணலாய் இருக்கிறவைகளை செவ்வையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன ஆக்குவாரா? நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்றை போல் இருப்பார். கரங்களை தட்டி ஒரு மனிதனை அவர் நித்தமும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. எத்தனை பேர் பயந்து வந்திருக்கிறீங்க? ஐயோ 10வது மாதமும் வந்துடுச்சு. எத்தனை பேர் பயமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 9வது மாதத்தில் கூட நான் இப்படி தான் பயந்தேன். நம்ம இப்படி தான் பயந்தோம் இல்லையா? இந்த பாருங்க, 2 மாதமாக வேலை இல்லை,
ஆனால் எனக்கு எதுக்கு குறையில்லை? சாப்பாட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் சாப்பாடு தான். அவன் ஆகாரம் சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்க முடியும். ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா வேலை இருந்தால் தான் சாப்பிடவே முடியும். ஆனால் வேலையே இல்லைனாலும், பஞ்சமே வந்தாலும், கொரோனா வந்தாலும் என் தேவன் என்னை நடத்த வல்லவரா? கரங்களை இப்படி தட்டக்கூடாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் என் தேவன் என்னை நடத்த. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 9 மாதம், 9வது மாதம் கூட இந்த 1ஆம் தேதி நான் நினச்சேன், எப்படி போக போகுதுன்னே தெரியல ஆண்டவர். வண்டிக்கு டியூ கட்டணும், லோனு கட்டணும், கரண்ட்டு பில் கட்டணும், வாடகை கட்டணும். இந்த வாடகை வேற வேகமாக வந்துடுது. இப்போ தான் அது இல்லாத சர்ச்சில் வேற வாடகை கேட்குறாங்க. வீட்டு வாடகை கட்டுறதா தெரியல. நேற்று தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பவித்ரா, ஐயோ அக்கா 1ஆம் தேதி பிறந்துச்சு, சர்ச்சு வாடகை கேட்கணும், வேகமாக போகுது. என்னம்மா பண்ணுறது, எல்லாமே வேகமாக தான் போகுது. ஆனாலும் நம் தேவன் நம்ம துயங்கி நிற்கிற வேளையிலே நம்மளை நித்தமும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்தமும் நடத்தி என்ன செய்கிறாரா? மகா வறட்சியான காலங்களிலே நம் எலும்புகளை எல்லாம் நிலமுள்ளதாய் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறாரா? பெலனுள்ளதாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி மாற்றி என்ன செய்கிறாரா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்ற. நான் சொல்ல முடியும், தேவன் ஒரு மனிதனை நடத்துவார் என்றால் அந்த மனிதனை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. கரங்களை தட்டி. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம் தேவன் நடத்துகிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், சிறந்தவர் சொல்லலாம். வேற யாரெல்லாம் நடத்த முடியாது. அதனால தான் அவங்க நம்பிக்கையை எப்பவுமே அவர் மேலே வைங்க. என் வீட்டுக்காரர் நம்பினா கல்யாணம் பண்ணிட்டு வந்த அக்கா, என் வீட்டுக்காரர் தான் உலகம், அவர் பாதி வேலை கால்வாசி நடத்துவார். கல்யாணம் ஆன புதுசில் நடத்துவார் 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 நடத்திக்கிட்டே இருப்பார். அப்படியே காலம் போக 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 அவர் அவராலேயே நடக்க முடியாது. அல்லேலூயா, இல்லையா? நிறைய பாரம் அவர் மேலே வந்து விழும். கல்யாணம் ஆன உடனே என்ன ஆயிடுது? ஒருத்தராக இருந்தவர் 2ஆக மாறிடுவார், 2 பேராக மாறினவங்க 3 பேராக மாறிடுவாங்க, 3 நாள் ஆகிடும். இப்போ எல்லா பாரமும் ஸ்கூல் சேர்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். இப்போ அவரே மூச்சு திணறி நிற்பார். அவர் நடத்திப்பாரா? இப்போ உங்களை நடத்துவாரா? அப்போ எந்த மனிதனும் நம்மளை நிறைவாய் நடத்த முடியாது. உண்மையா இல்லையா? மனைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் புருஷன்தான் வாழ்க்கை, கண்ணானாலும் கலவர், என்ன புல்லானாலும் காலையிலேயே புல்லை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்றது போல இருக்கா இல்லையா? இது குழந்தை பிறக்கிற விரையில் பிறந்த பிறப்பாடு. அதுக்கப்புறம் எங்கே என்ன கல்யாணம் ஆன புதுசில் அப்படியே தாங்குன்னு ஒரு தோசைக்கு 10 தோசை சுட்டு வச்ச, இப்போ தோசை சுடுனா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? ஒரு இட்லியே சாப்பிட்டு போயா, சும்மா உனக்கு தனியாக தோசை ஊற்றிக்கிட்டு இருப்பாங்களா? ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் சாப்பிடு மாமா, சாப்பிடு அத்தா, சாப்பிடுங்க, அப்படியே சுட்டு சுட்டு முறுவல் தோசை, அப்புறம் நெய் தோசை, அப்புறம் பட்டர் தோசை, பொடி தோசை, இப்படியா அடிக்கிட்டே இருப்போம். ஒரு குழந்தை வந்த பிறப்பாடு இதுக்கிட்டேயே என்னால் மல்லு கட்ட முடியல, நீ வேற சரியான ஆளாக இருக்க, புரிஞ்சிக்கவே மாட்டேன். இப்படி என்ன ஆயிடுது? நடத்துகிற விதத்திலே வித்தியாசங்கள் ஏற்படுகிறது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார். என்னைக்கு நம்மளை கரம் பிடித்தாரோ அந்த நாளில் இருந்து என்னை நடத்திய விதமாகவே அன்போடு, கரிசனையோடு, பாசத்தோடு, நேசத்தோடு, இரக்கத்தோடு, தயவோடு நிறைவா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. உண்மையா இல்லையா? அவர் நடத்துகிற விதத்தில் இதுவரையிலும் நான் ஒரு குறைய பார்க்கவே முடியல. இதுவரையிலும் நடத்தினது அதை காட்டில் என்னை அதிகமாய் தான் அவர் நடத்தி கொண்டிருக்கு.
எப்பவுமே நம்மளை அவர் நடத்துகிற வழியில் ரொம்ப லோவால இருக்கிற நிலையில கீழே கொண்டு போயிட மாட்டார். அவர் நடத்துகிற விதமே ஆச்சரியமாக இருக்கும். ஆழங்களுக்குள்ளே கொண்டு போவார். இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையின் பாதையிலே நடந்தாங்க, மற்றவங்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி எடுத்த பிற்பாடு ஆண்டவர் நடத்தின வழி என்னன்னா, அவர்களை ஆழங்களிலே கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களை நிறைய காரியத்தில் கர்த்தர் ஆழங்களிலே நடத்த போகிறார். அவருடைய அன்பின் ஆழத்திலே நடத்த போகிறார். ஜெபம் என்ற ஆழத்திலே நடத்த போகிறார். பரிசுத்தம் என்ற ஆழத்திலே நடத்த போகிறார். சத்தியம் என்ற ஆழத்திலே நடத்த போகிறார். அதிசயம் என்ற ஆழத்திலே நடத்த போகிறார். ஆசீர்வாதம் என்ற ஆழத்திலே நடத்த போகிறார். பெலன் என்ற ஆழத்திலே நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும், எனக்குத்தான் இந்த வார்த்தை என்று உரிமை பாராட்டுகிறவர்கள் மட்டும் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றியல, அப்பாவுக்கு நன்றிய. ஓ ரபனா ஷகரபா, உன்னை எல்லா விதத்திலும் நடத்த அவருக்கு வல்லமை உண்டு. உன்னை எல்லா பிரச்சனைகளிலும் அவருக்கு நடத்த வல்லமை உண்டு. எல்லா போராட்டத்திலும் நடத்த அவருக்கு வல்லமை உண்டு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. அல்லேலூயா. நீங்க எங்க போய் நின்னாலும் வழியே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு வழி திறக்கும். நம்ம நினைப்போம் அவ்வளவுதான், இது எங்கே சமுத்திர தண்டையில் போய் நின்னா நான் எங்கே அக்கறைக்கு போய் சேரது, இந்த மூளையும் இந்த மாம்சமும் சொல்லும். ஆனால் உனக்குள்ளே இருக்கிறவர் சொல்லுவார், அம்மா இந்த சிவந்த சமுத்திரத்தை நான் தான் படைச்சேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது இரண்டாய் பிளந்துடும். அதனால் நீ தியங்கி நிற்காத. உனக்காக நான் அதட்டி அந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கிறேன். அந்த பிரச்சனையை பார்த்து இரண்டாய் பிளக்கிறேன். அது உன் வாழ்க்கையில் வற்றி போக பண்ணும். நீ நடந்து போக உனக்கு நான் வழியை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். கர்த்தர் இந்த 10வது மாதத்திலே என்னை ஆழங்களிலே அவர் நடத்த போகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இந்த மேலோட்டமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, எல்லாமே மேலோட்டமாக செய்வாங்க. துணி துவைச்சாலும் மேலோட்டமாக தான் துவைப்பாங்க. கைக்கும் வலிக்காது, சொல்லுங்கள், ப்ரஷ்ஷுக்கும் வலிக்காது. பல வருஷமாக அந்த ப்ரஷ்ஷில் தான் துவைச்சிட்டு இருப்பாங்க. ப்ரஷ்ஷு தேயவே தேயாது. ஏன்னா மேலோட்டமாக தேய்ப்பாங்க. அவங்க துவைச்சி போடுற துணியெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? எவ்வளோ வெள்ளையாக இருக்குமா? இன்னும் சத்தம் வரல. நல்லா ப்ரஷ்ஷு போட்டு நல்லா, இப்போல்லாம் வாஷிங் மிஷின் வந்துச்சு. அப்படி வந்த உடனே அப்படி கைட்டி போட்ட உடனே மிஷின் சுற்றுது. அப்படி தூக்கி பிழியறதுக்கு கூட இப்போ எண்ணெய் கிடையாது, எண்ணெய் கிடையாது. ஆமாம், அதுவே பிழிஞ்சு கொடுத்துருது. அதுவே பாதி காய வச்சிருது. மீதியை கூட சில பேர் காய வைக்கிறதுக்கு வலிக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், காலம் போய்கொண்டே இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையும் சோம்பேறியின் வாழ்க்கையாய் மாறிடுச்சு. உண்மையா இல்லையா? உண்மைதானே? அந்த காலகட்டத்திலலாம் என்ன செய்வாங்கன்னா, ஆத்தோரமாய் இப்படியாய் போய் என்ன செய்வாங்க, தோச்சி நல்ல வெளுன்னு வெளுத்து. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. மிஷின் வருது, தூக்கி போட்டு அதில் ஒரு லிக்விடை பவுடரை ஊற்றுன உடனே அதை கடன்னு தோச்சுதா துவைக்கலையா, அழுக்கு இருக்கா இல்லைன்னா பார்க்குறதே கிடையாது. அப்படியே எடுத்து காய போட்டுட்டு என்ன செய்யறோம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் துணி மடிக்க கூட ஒரு மிஷின் வந்துடும் போல். அல்லேலூயா. அதை கூட வாங்கிப்போம். உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆழத்துக்குள்ளே போய் செய்யும் பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த மேலோட்டமாக செய்கிறவங்க எல்லாம் பாருங்கள், மேலோட்டமாக சபைக்கு வரவங்க எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மேலோட்டமாக தேவனை தேடுகிறவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மேலோட்டமாகவே நிற்பாங்க. அவங்க புயல் வந்தால் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், மேலோட்டமாக நிற்கிற மாதிரி அந்த முருங்கை மரம்லாம் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஒரு காற்றை அடித்த உடனே முறுக்கிக்கிட்டு என்ன ஆகிடும், விழுந்துடும். ஆனால் இந்த ஆலமரம், அரச மரம்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா அதனுடைய வேர் ஆழத்துக்குள்ளே பாய்ந்து அதனுடைய பலன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் எத்தனை புயல் வந்தாலோ எத்தனை காற்று வந்தாலும் அது அசையாது இருக்கிறது. அதே போல தான் கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும்
நீங்கள் படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆழத்தில் உணர்ந்து போய் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது எப்பவுமே பிளஸ்ஸிங்காக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. எங்கள் வீட்டில் கூட அடிக்கடிக்கு டீ போடுவாங்க. எங்கள் வீட்டில் டீ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில டைமில் டீ போடுங்கன்னா பாலே கொதிக்காது. பால் அப்படி வச்ச உடனே டீ தூளை கொட்டிடுவாங்க. அவ்வளோதான், ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுவாங்க. நான் கரெக்டாக கண்டுபிடிப்பேன், என்ன இது டீ ரொம்ப கொதிக்கலை போல், கொதிக்காததுக்கு முன்னாடியே இறக்கிட்டீங்க அப்படின்னா ஈன்னு இழிப்பாங்க. எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு பாலை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் டீ போடுறவங்களாம் இப்போல்லாம் அப்படிலாம் டீ போடுறது கிடையாது. அப்போ குடித்த டீலாம் கொஞ்சம் பெண்கள் அப்படி நின்று நல்லா என்ன செய்ய நல்லா கொதிக்க வச்சு என்ன செய்கிறாங்க. அதனால தான் நிறைய ஆண்கள் டீ கடையில் போய் டீ குடிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுவே மேலே நீ போடுற டீயை நான் குடிக்கிறத விட இல்லையா, அந்த கடைக்காரன் போடுற டீயை அவன் கூட நின்று என்ன செய்கிறான், இன்றைக்கி ஃபுல்லாக காசிக்கிட்டே இருக்கான். ஆனால் இப்படி போய் பற்ற வச்சு உடனே பாலை ஊற்றி கடகடன்னு என்ன செஞ்சிருது. ஒரு டீ போட்டு குடிக்கணும்னா கூட அந்த பால் கொதிக்க கொஞ்சம் டைம் நம்ம எடுக்க வேண்டியது. அப்படி கொதிக்க வச்சு போட்டால் தான் அந்த டீயை எப்படி இருக்குது, ருசியாக இருக்குது. எதையுமே மேலோட்டமாக செஞ்சால் அது ஆசீர்வாதமாகவும் இருக்காது, அது நன்மையாகவும் இருக்காது. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 107:24 வசனத்தை வாசி. பாருங்க, கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் என்ன பார்த்தாங்களாம், அதிசயங்களை பார்த்தார்களாம். அப்போ ஆழத்தில் என்ன இருக்கு, அதிசயம். இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஆண்டவர் உங்களை அதிசயங்களை பார்க்க வை. இப்படி தட்டவே கூடாது, வேற லெவலில் தட்டணும். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதம் ஆண்டவர் நம்மளை அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஏனென்றால் இந்த 10வது மாதம் தேவன் என்னை ஆழங்களிலே நடத்தி எனக்கு வைத்திருக்கிற அதிசயங்களை எல்லாம் நான் காண செய்யும்படியாய் தேவன் என்னை நடத்தி கொண்டு செல்ல போகிறார். அல்லேலூயா. பேதுரு என்ற ஒரு மனிதன் மேலோட்டமாய் தன் வலையை வீசிக்கொண்டு இருந்தான். மீன் கிடைக்குமா என்று முழுவதும் பிரயாசப்பட்டான். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அவன் மாம்ச பலத்தினாலே, சுய பலத்தினாலே, சுய ஞானத்தினாலே வலைகளை வீசி வீசி போட்டு முழுவதும் ஒரு சின்ன பொடி மீன் கூட கிடைக்கல, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல. வெறுமையாக உட்காந்துட்டான், சோர்ந்து போய் உட்காந்துட்டான், ஒன்றுமே கிடைக்கல என்ற பட்சத்தில் தேவன் அவனை தேடி வந்து, பேதுருவே உன் வலையை ஆழத்திலே வீசு என்று சொன்னார். அல்லேலூயா. அதுவரையிலும் மேலோட்டமாய் பிடித்து கொண்டு இருந்தான். அதுவரையிலும் அவன் மேலோட்டமாய் என்ன செஞ்சான், அவனுடைய ஆசீர்வாதங்களை, இன்னைக்கு சொல்றேன், மேலோட்டமாய் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நிற்காதே, ஆழத்துக்குள்ளே கடந்து போய் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு மேலேயே நின்றுக்கிட்டு எனக்கு பெருசா தாங்க ஆண்டவரே, எனக்கு பெருசா தாங்க ஆண்டவர், எப்படி கொடுப்பாரா? மேலேயே நின்றுக்கிட்டு பெருசாக கொடுத்தா நீ அதை வாங்கவும் உனக்கு பலன் இருக்காது, அதை நடத்தவும் உனக்கு என்ன இருக்காது, பலன் இருக்காது. சில நேரத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆழத்துக்குள்ளே கடந்து போக வேண்டிய அவசியம். இப்போ எங்கன்னா, இப்போ பேதுருவை வலை வீச சொல்லிட்டாரு. அவன் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சொல்கிறான், ஆண்டவரே முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு என்ன கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், வலைகளை நான் சொல்கிறேன். அவர் வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆழத்துக்குள்ளே கொண்டு போக வல்லவராயிரு. அல்லேலூயா. இப்போது சொன்ன உடனே அதே இடத்துல தான் பிடிச்சான். வேற எங்கேயும் ஆண்டவர் வேறப்பா இங்கே மீன் கிடையாது, அதனால் நீ இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போய் இப்படி நான் எங்கே உக்காந்துருந்தானோ, எங்கே சோர்ந்து போய் வலையை வீசி வீசி பிரயாசப்பட்டு எங்கே கிடைக்கலையோ அதே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு, உன் வலையை ஆழத்தில் போடு. அப்போ அது வரையில் அவன் எப்படி பிடிச்சிட்டு இருந்தான், மேலே. அப்படி தான் நம்ம கதை 9 மாதமாக ஓடிட்டுருக்கு. அல்லேலூயா. எல்லாம் மேலோட்டம்தான். ஜபம்
மேலோட்டம் கிடக்கிட நான் வேலைக்கு போடணும், கிடக்கிடன்னு ஒரு 5 நிமிஷம் ஜெபம். ஆண்டவரே என்னை மட்டும் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா என் குடும்பத்தை கொடுக்குறேன், ஆமீன் அப்படி சொல்லிட்டு ஓடிடுது. சரி, வசனமாத ஆழத்தில் படிச்சுமா? இல்லை, அதுக்காகவே எனக்கு கேலண்டர் அடிச்சு கொடுத்துக்கிறாங்க. நான் அன்னைக்கு பார்ப்பேன், அதை படிப்பேன், எனக்கே அந்த வசனம் வந்தது, அவ்வளவுதான். இப்படியே நம்ம 9 மாதமும் மேலோட்டம். சர்ச்சுக்கு வர்றதில் எப்படி கரெக்டாக ஆராதனை முடிந்த பிற்பாடு செய்தி ஆரம்பிக்கும் பொழுது மேலோட்டமாய் வந்து மேலோட்டமாய் செய்தியை கேட்டு மேலோட்டமாய் என் வீட்டுக்கு போயிடுவேன். அதனால தான் இன்றைக்கி மேலோட்டமாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லேலூயா. சபைகளில் எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் யாருன்னா நான் மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து என்ட்ரி போட்டு போயிட்டே இருப்பேன். இப்படியே மேலோட்டமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஆழத்துக்குள்ளே வந்து பாருங்கள், நான் சொல்ல முடியும், ஆழத்துக்குள்ளே வர 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 அதிசயங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய கிரியைகளையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். பேதுருவும் பார்த்தார். இப்போ ஆழத்தில் போடுறார். மேலோட்டமாக பிடிச்சிட்டு இருந்த அவர் இரவு முழுவதும் பிரயாசம். 9 மாதமோ நீ எத்தனையோ காரியத்தை உன் சுய பலத்தில், சுய ஞானத்தில், மாம்ச பலத்தில் பிரயாசப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போய் நீ வந்திருக்கலாம். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் நீ ஆழத்துக்குள்ளே வருவாயானால் நான் உன்னை நடத்துகிறது மட்டுமல்ல, உன்னை நான் அதிசயங்களை காண செய்வேன். கைகளை தட்டி நல்ல தேவனுக்கு கனத்தையும் மகிமை. இப்போ போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, வலை கிழியத்தக்க ஒரே ஆச்சரியம். கூட இருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம், பேதுரு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. ஏன் ஓடி வராங்கன்னா, உதவி செய்ய. இழுக்க முடியல, வலை கிழியத்தக்க அளவு. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா கிழியத்தக்க அளவுக்கு கொடுப்பார். கையை தட்டி ஏதோ நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ கொஞ்சமாக கொடுப்பார். அவர் கொடுத்தா வலை கிழியத்தக்க அளவிற்கு கொடுப்பார், நிரம்பத்தக்க அளவிற்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. காடை வேணும்னு இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஜனங்க அந்த காடைக்காக தேவனிடத்தில் முறுமுறுத்தாங்க. அந்த ஜனங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம், பன்னாடையான ஜனங்கள். எவ்வளவு அதிசயங்களை பார்த்தாலும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வர வர லோக்கலாக பேசுகிறீங்க. அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும், எல்லா விதத்துலேயும் பேசி தான் ஆகணும் இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையாலேயே அதுங்க தேவனுடைய செய்கையை அறியாத ஜனங்கள். அட்லீஸ்ட் ஒரு காடைக்காக இப்படியெல்லாம் தேவன் நடத்தி வந்தார். ஒரு காடை கொடுக்க மாட்டார். ஒரு காடை எவ்வளோ வெயிட் இருக்கும்பா தெரியல. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு காடையை வாங்கி வெயிட் போட்டு நான் கரெக்டான வெயிட் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அது எவ்வளோ வெயிட் இருக்கும், ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா? காடை ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஒரு கோழி சைஸ்லாம் கிடையாது. கோழி குஞ்சு எப்படி இருக்குமோ அந்த லெவலில் தான் இருக்கும். அற்பமான அவ்வளோண்டு காடைக்காக தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். நடத்தி வந்த மோசையை நோக்கி ஆண்டவர் பார்த்தார், இதுக்கா பன்னடையான ஜனங்களே, இதுக்கா இப்படி முறுமுறுக்கிறன்னு ஒரு காற்றை வளைத்து நீ தின்னுபுட்டு வாந்தி எடுன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் காடையை வரவழைத்தார். கைகளை தட்டி ஆசீர்வாதம் வேணும் 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 இப்போ புலம்பிட்டு இருக்கிற, கொடுத்தாருன்னா தாங்க மாட்டேன். அல்லேலூயா. அதை நடத்துறதுக்கு பலன் இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அப்படிதான் கொடுப்பாரு. இப்போ கொடுங்க ஆண்டவரே கொடுங்க, ஆசீர்வாதம் எனக்கு வேணும், பணம் வேணும், பணத்தை கொடுத்துருவாரு. என்றதுக்கு டைம் இருக்காது, என்ன இருக்காது, ஞானமும் இருக்காது. இப்போ தான் இந்த கட்டை எண்ணி வச்சேன், இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இதில் எவ்வளோ இருக்குது தெரியல. இதில் இந்த நாட்கள்லாம் வந்துட்டுருக்கு. நம்புறவங்க மட்டும், நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ரொம்ப பிஸியாகிடும். எந்த அக்கௌண்ட்டை எதில் போடலாம்? இப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்கா? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண செய்யப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆமாம், என்னுடைய அக்கௌண்ட்டே 0ல் நிற்கிது அப்படி நீங்கள் நினச்சிங்களா? 0லையே தான் நிற்கும். என் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், 3 அக்கௌண்ட்டாக மாறப்போகுது. எனக்கு வர வேண்டியதெல்லாம் பிரித்து நான் அந்த அக்கௌண்ட்டில் போட போகிறேன். கர்த்தர் கொடுத்தா
கிழியத்தக்க அளவிற்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நிரம்பத்தக்க காடையை கேட்டாங்க, அதை தின்னுட்டு வாந்தி எடுத்து, அப்பா போதும் ஆண்டவரே நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே வரவழைக்காதீங்க, இதுக்கு மேலே நான் தின்னா அவ்வளவுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, அவர் கொஞ்ச நாட்களுக்கு நம்மளை ஏதோ ஒரு ஸ்லோவாக நடத்துகிறது போல இருக்கும். ஆனால் அவங்கள கரம் பிடித்து ஆழத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, நடத்துகிற விதமே நீ பார்க்குறதெல்லாம் அதிசயமாக இருக்கும். நீ எந்த பக்கம் பார்த்தாலும் அதிசயமாக இருக்கும். நீ எந்த சைடு பார்த்தாலும் அது அற்புத விதமாக இருக்கும். அப்படிதான் இந்த ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார். ஏசாயாவின் புத்தகம் 48:17 வாசி. 48:17 வாசிங்க. அல்லேலூயா. நம்மளை நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. என்ன வழியில்? நம்ம எங்கே நடக்கணுமோ, எப்படி நடக்கணும், நம்ம எதுக்காக நடத்த அழைக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். நல்ல பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தமான பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். நீதியின் பாதையில் நடத்த ஏனோ தானோ நடக்கிறதற்காக கர்த்தர் என்ன உங்களையோ என்னையோ அழைக்கலை. உலகத்தான் நடக்கிறது போல நடக்க என்ன? அப்போ உலகத்தானுக்கும் நமக்கும் சொல்லுங்க, வித்தியாசம் இருக்குமா? வித்தியாசம் எதில்? நம்ம நடக்கிற வழி வேற, அவங்க நடக்கிற வழி வேற. நம்ம உலகத்தான் நம்ம பாதையை பார்த்து அவங்க நடக்க ஆசைப்படணும். அப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும்படியாய் கர்த்தர் நம்மளை நல்ல பாதைகளிலே, நேர்த்தியான பாதைகளிலே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம தான் உலகத்தார் நடக்கிற பாதையை பார்த்து செலக்ட் பண்ணி நடக்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நம்ம உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. நம்ம வேற, அவங்க வேற. என்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தாரோ அன்னைக்கே ஆண்டவர் உலகத்தில் இருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? வேறு பிரித்து எடுத்துட்டாரு. நம்ம வேறு மனுஷன். அல்லேலூயா. சாமுவேலை விட்டு சவுல் போகும் பொழுது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாச்சா? வேறு இருதயமாய் மாறினது. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவரை தேடி வந்த உடனே நம்மளை வேறு மனுஷனாய் மாறிட்டோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் நடந்து கொண்டு இருக்கிற பாதையில் தான் நடக்கணும். உலகம் என்ன செய்தோ அதை தான் பார்த்து செய்யணும். நமக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், சில பேர் ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்து அப்படியே அவங்க என்ன செய்வாங்க? காப்பி அடிப்பாங்க. சில பேர் ஏதாவது ஒன்று வாங்கினா அதே போல் உனக்கு வைத்திருக்கிற ஸ்டைலு, உனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் வேறு, அவங்களுக்கு வச்சிருக்கிறது சொல்லுங்களா? உண்மையா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கி அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு அது அழகாக இருக்கும். அதே பொருளை நீ வாங்கி போடு, உனக்கு நல்லாவே இருக்காது. சத்தம் வரல? சிரிக்கிறீங்க சில பேர். ஏன்னா அவங்களுக்கு எதையோ கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். உங்களுக்கு மட்டும் நல்லா இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் அசிங்கமாக இருக்குது? நீ டிப்பி காப்பி அடிச்சிருக்க. அல்லேலூயா. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார், அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க உங்களுக்கு தனித்துவமான ஒவ்வொரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்படியே நான் பண்ணும், அவங்க எதை அப்படி வாங்கியிருக்காங்களோ அதை அப்படியே நான் செய்யணும். இல்லை, எனக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு ஸ்டைலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரனை போல் நிறைய ஊழியக்காரங்க, அவர் பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கும் பொழுது அப்படியே அந்த புருவத்தை தூக்கி தூக்கி என்ன செய்வார்? பிரசங்கிப்பார். அதே போல் நிறைய ஊழியர்கள், ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகலை. அல்லேலூயா. அது அவருக்கு கிருபை, அதை அவர் செய்யும் பொழுது அழகாக இருக்குது, மகிமையாக இருக்குது. ஆனால் அதை பார்த்து இவங்க செய்யும் பொழுது இது இவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. உண்மையா இல்லையா? மற்றவங்களை பார்த்து எதையுமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு என் வழியில் கர்த்தர் எதை வைத்திருக்கிறாரோ அது எனக்கு அவர் நன்மையாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க,
உங்களுக்கு மட்டும் போட்டால் நல்லா இருக்கு, எங்களுக்கு வாங்கி போட்டால் ஏன் நல்லா இல்லை? அது உனக்குரியதல்ல. உனக்குரியதை நீ செலக்ட் பண்ணுவியான, அது பொருளாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், உனக்குன்னதை கரெக்டாக நீ செலக்ட் பண்ணி பாரு. உனக்கு அது அழகாகவும் இருக்கும், மகிமையுமாக இருக்கும். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக தேவன் நம்மளை தனித்துவமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தனித்துவமாக வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில நட்சத்திரம் மட்டும் அப்படியே எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? பிரகாசமாக வித்தியாசமாக இருக்கும். அதை மட்டும்தான், எவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம கண்கள், ஏன்னா அது பிரகாசமாக இருக்குது. அப்படி கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே இந்த வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கிறது தெரியுமா? அதுபோல் என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காண்பிங்க ஆண்டவரே. அதுபோல் என்னை நடத்துங்கன்னா ஆண்டவர் ஆச்சரிய விதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அப்போது நம் தேவன் நம்மளை எப்படிப்பட்ட வழியில் நடத்த, நம்ம நடக்க வேண்டிய வழியில் அவர் நடத்த வல்லவராக இருக்கார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க, யோவானின் புத்தகம் 16:13. சகல சத்தியத்துக்குள்ளோ உங்களை நடத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதங்களை பார்த்து உங்களை நான் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்த வல்லவராயிருக்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்மளை விடுதலையாக்குகிறது எது தெரியுமா? சத்தியம். உங்கள் கையில் இருக்கிற சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நான் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதம், இந்த 9 மாதம் நீங்கள் படித்த வண்ணமாக படிக்கக்கூடாது வேத புத்தகத்தை. இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் என்னை கொஞ்சம் இந்த சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் நடத்துங்கன்னு சொல்லுங்களாம். அப்படி ஆண்டவர் உங்களை நீங்கள் கேட்கும் பொழுது அப்படி உங்களை நடத்துவார் என்றால் இந்த வேத புத்தகத்திலே ஆழத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா. சத்தியத்தை ஆழத்துக்குள்ளே போய் படிக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஆழத்துக்குள்ளே படிக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கனி கொடுக்கிறதா இருக்கும். ஆழத்துக்குள்ளே போய் படிக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழகாக இருக்கும். ஏன்னா சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேலோட்டமாக படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு என்ன பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, நம்ம இன்னும் ஆழத்துக்குள்ளேயே போகலை இல்லையா? எத்தனை பேர் ஆழத்துக்குள்ளே போய் படிச்சிருக்கிறீங்க சத்தியத்தை? சரி சார், ஆழத்துக்குள்ளே விடுங்க. ஒரு நாளைக்கு நான் 10 அதிகாரம் வாசிக்கிறேன் சொல்கிறவங்க மட்டும் ஒருத்தரும் இல்லை. நமக்கு பேர் யாரு சொல்லுங்க? ஆமாம், 10 அதிகாரம் கூட படிக்காதவங்க என்ன ஆண்டவருக்காக நிற்க முடியும், ஆழத்துக்குள்ளே போக முடியும்? ஏன்னா பிஸியாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் செய்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், கழுவுறோம், மொழுவுறோம், நம்மளை அலங்கரித்து கொள்ளுகிறோம். சில பேர்லாம் கண்ணாடி முன்னாடி நின்னாலே 1/2 hour 1 hour ஆகுது. ஆமாம் சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஆனால் வேதத்தை எடுத்து வாசிக்க டைம் இல்லை. அப்படி வாசித்தாலும் உள்ளே போக, ஆழத்துக்குள்ளே போக அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்த நம்ம கைகளில் இருக்கிற, நான் எப்பவுமே சொல்லுவேன், இது வேத புத்தகம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் என் கரத்தில் இருக்கிறது ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பொக்கிஷத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க ஆண்டவர் ஆழத்துக்குள்ளே. ஏன் நம்ம பாவத்தில் விடுறோம்? அப்படி பிசாசு அப்படி தட்டின உடனே ஏன் பாவத்துக்குள்ளே விடுறோம்? ரொம்பலாம் வேணாம். அந்த உலகத்துக்குள்ளே அப்படி நடந்து போக உடனே பாவத்துக்குள்ளே ஏன் விழுறோன்னா, சத்தியம் நமக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. வேத புத்தகத்தை நீங்க வாசிக்கக்கூடிய நபர்களாய் இருப்பீங்கன்னா, வேதத்தை நீங்க கை கொள்ளுகிற நபராய் இருப்பீங்கன்னா, நான் சொல்ல முடியும், பாவத்தில் நம்ம விழவே முடியாது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஏன்னா சத்தியம் எனக்குள்ள இருக்கு. சத்தியம் இல்லாதவர்கள் தான் உடனே அப்படி தட்டுனா பிசாசு விழுந்து போயிடுவான். அல்லேலூயா. விழுந்து 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 எழுந்திருக்கிற வாழ்க்கை. ஆனால் சத்தியத்துக்குள்ளே நம்ம போய் சத்தியத்தை கடைபிடிப்போம் என்றால் நம்ம எந்த பாவத்திலையும் விழமாட்டோம். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அல்லேலூயா. தேவனால் பிறக்கப்பட்டவன்
என்ன செய்ய மாட்டானா? ஆமாம், கொஞ்சம் சினிமா பாட்டு கேட்ட உடனே இந்த காது அப்படியே இழுக்கும் பாருங்க. அல்லேலூயா. அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. சும்மா கொஞ்சம் சினிமா படத்தை பார்த்த உடனே அப்படியே உள்ளெல்லாம் பரவசமாகும் இல்லையா? ஆனால் தேவனால் பிறந்தவன் அப்படியே தள்ளிக்கிட்டே வரும் பொழுது சினிமா பாட்டு பாடல் அந்த பிக்சர் வந்தால் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். இது எனக்குரியது அல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள சத்தியம் இருக்கிறது. அவன் தேவனால் பிறக்கப்பட்டவன். அல்லேலூயா. உண்மையா இல்லையா சொல்லுங்க? ஆமாம், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் பெர்க்மன்ஸ் பாடுறாரு, உலக ஆசையெல்லாம் உலக பாசமெல்லாம் எப்படி தோணுதான்? குப்பையாய் தோணுதான். ஆனால் இன்னைக்கு அதுதான் நமக்கு இன்பமாய் தோணுது. உலக ஆசை, உலக பாசம், உலக காரியம். ஆண்டவர் சொல்லி நான் இன்னைக்கு சொல்ல முடியும், நம்மளை நித்தமும் கடைசி வரையிலும் நடத்துகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரை தவிர வேற யாரும், எந்த நபரும், எந்த காரியமும், எந்த உறவுகளும் நம்மளை நடத்தவே முடியாது. நித்தமும் நடத்துகின்ற தேவன். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்த நம்மளை வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் நம்மளை கர்த்தர் அப்படியே நடத்த போகிறார். அப்படி நடத்த வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இங்கே ஆழத்துக்குள்ளே நடந்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? சமுத்திரத்தை அதட்டினார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை அதட்டி ஜெபிக்கணும். இந்த மாதம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் அதை அதட்டும் பொழுது அவர் கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரமாய் அதட்டும் பொழுது அது இருக்கிற இடம் தெரியாமல் வற்றி போக பண்ணுவார். அல்லேலூயா. வற்றி போக பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஆழங்களுக்குள்ளே உங்களை நடத்த. எல்லா கண்களை மூடின வண்ணமாய் தேவனை நோக்கி பார்த்து, ஓ ஆண்டவர் இந்த மாதம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஆழங்களுக்குள்ளே நான் நடத்த போகிறேன். உன்னை அதிசயங்களை காணும்படியாய் நடத்த போகிறேன். ஓ உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அகற்றி, எல்லா பிரச்சனைகளையும் அதட்டி உன்னை ஆழங்களுக்குள்ளே கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாம் தேவனை நோக்கி பார்த்து நம்மளை நடத்த வல்லவரவர். ஆழத்திலே நடத்த இந்த 10வது மாதம் நான் சொல்ல முடியும், உன்னை ஆழத்திலே பரிசுத்தம் என்ற ஆழம், நீதி என்ற ஆழம், உத்தமம் என்ற ஆழம், உண்மை என்ற ஆழம், அதிசயம் என்ற ஆழம், ஓ வேதம் என்ற ஆழம், ஓ ரபன அற்புதம் என்ற ஆழம், லகதன கடதரபலா ரிபலகடலா ஆசீர்வாதம் என்ற ஆழத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா இந்த 10வது மாதத்திலே நீங்க கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் இதுவரையிலும் நான் மேலோட்டமாய் இருந்து விட்டேன். எத்தனையோ சத்தியங்களை கேட்டு, எத்தனையோ முறை சத்தியம் எனக்கு நேராய் வந்து இதுவரையிலும் நான் மேலோட்டமாக தான் இருக்கிறேன். ஆண்டவரே, பேதுருவை போல முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் பெறாதவளை போல இன்னைக்கு இந்த 9 மாதம் நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த 10வது மாதத்திலே அப்படி அல்ல. என்னை நீர் ஆழத்துக்குள்ளே கொண்டு நடத்த போகிறீரப்பா. சொல்லுங்க, எல்லாம் வாய்களை திறந்து ஜெபிங்க. என்னை ஆழத்துக்குள்ளே நடத்த போகிறீரையா. ஒப்பு கொடுக்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அன்பா. ஹalleluya. ரபலகடல தரபா லபகடல தனன மஷகலபா. நம்மை நடத்துகிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன். ஓ ரகலகடதனமா. அவரை பார்த்து சொல்லுங்க, இந்த 10வது மாதம் முழுவதும் எத்தனையோ காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எனக்கு முன்பதா இருந்தாலும் என்னை நீர் நடத்த வல்லவராயிருக்க. தேவ பிள்ளையே, 9 மாதம் நீ மேலோட்டமாய் நடந்திருக்கலாம். ஏதோ கடமைக்காக வாழ்கிறது போல வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உன்னை ஆழத்திலே நான் நடத்தி கொண்டு போக உன்னை ஒப்பு கொடுப்பாய். அந்த வேளையில் ஒப்பு கொடுங்க எல்லாரும்.
ஆண்டவர் என்ன தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என்னை உங்க சித்தத்தின்படி என்னை ஆழத்துக்குள்ள கொண்டு செல்லுங்க ஆண்டவர். என்னை ஆழத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு சென்றீரே, அற்புத விதமாய் கொண்டு சென்றீரே. என்னை அற்புதமாய் நடத்த நீர் மாத்திரமே வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறப்பா. Lama katuna rabanashe, hallelujah ragadada gadala, nima katuna rashala kadala. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை என் தேவன் குடும்பத்தில் மேலோட்டமா இருக்கிறாங்களா, குடும்ப ஐக்கியத்தில் உறவுகளில மேலோட்டமா இருக்கிறாங்களா, கண்டும் காணாதவர்களை போல இருக்கிறாங்களா, குடும்பத்திலே அன்பு என்ற ஆழத்துக்குள்ள இந்த மாதம் உங்க பிள்ளைகளை, கணவன் மனைவிய அன்பு என்ற ஆழத்துக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோர் என்ற ஐக்கியம் ஆண்டவரே ஆழத்துக்குள்ள கடந்து செல்லட்டும். ஓ ரபாபா ஊழியம் என்ற ஆழத்துக்குள்ள உங்க பிள்ளைகள் கடந்து செல்லட்டும் ஐயா. ஓ சபையை ஆழத்துக்குள்ளே கொண்டு சென்று நடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா.